Hi guys, என்னுடைய நண்பர்களாகிய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஏன்டா யூடியூப் தம்ப்நெயிலே போட்டிருக்க ஸ்டூடியோ டூர்னா அப்புறம் நீ வேறு சொல்லணுமா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் பேசி பழகி போச்சு இல்லையா? ஸோ அதனால தான் இப்படி பேசுகிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனலாக தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஆரம்பிச்சிருந்தே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னடா போடுற அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க. அப்புறம் ஒரு சில வீடியோக்கு மேலே அவங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா, ப்ரோ என்ன கேமரா ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தோணும், ஓகே நம்ம ஒரு ஸ்டூடியோ டூர் போடலாம் அப்படின்னு. ஆனால் நானே சொல்லிக்கேன், ஏன்டா நம்ம ஒன்றும் பெரிய யூடியூப் சேனல்லாம் கிடையாது. ஸோ உடனே கேட்பீங்க, அப்போ இப்போ நாப்பில் நீ என்ன பெரிய யூடியூபரா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது நண்பா. இருந்தாலும் நிறைய பேர் இந்த கமெண்ட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில வீடியோக்கு கீழே 2-3 பேர் கேட்குறனால ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நான் என்னென்னலாம் பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதுமாதிரி என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காலி இடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 சென்ட்டாக 1 சென்ட்டாக தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்கும், அப்புறம் சின்னதாக வேப்பங்கன்று இருக்குது, மோட்ரு பார்த்திங்கன்னா இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே உள்ள காம்பவுண்டுக்கு இடத்துல உள்ள ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்னே சொல்லலாம். இங்கே வச்சு வீடியோ எடுப்பேன். முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரூமுக்குள்ளே உட்காந்து அந்த செவத்தை பேக்ரவுண்டை வச்சு போட்டு பார்த்திங்கன்னா பார்க்குற உங்களுக்கு சலிச்சு போச்சு, எனக்கும் சலிச்சு போச்சு. இங்கே எடுக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, லைட்டிங்க்கு பஞ்சாயத்தே இருக்காது. அதாவது நைட் நேரத்தை தவிர காலையில் ஈவினிங்லாம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக லைட்டிங் செட் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. அதுவும் இல்லாமல் காத்தோட்டமாக வேறு இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுவேன். இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா வீட்டு மொட்டை மாடி, அங்கே நான் போய் காட்டுறேன், ஓகேவா? வீட்டு மொட்டை மாடிக்கு போகலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பூச்செடி வச்சுருக்கோம், இன்னும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஓகே, வீட்டு மொட்டை மாடிக்கு இப்படி தான் ஏறணும். நம்மளோட முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலோட மரம், அது வீட்டு மொட்டை மாடி வரைக்கும் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட மொட்டை மாடி. பார்த்திங்கன்னா பளீர்னு வெயில் அடிக்குது. எங்கேப்பா இருக்குது சூரியடு, அதுவே ஃபோக்கஸ் ஆகலை, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் பொதுவாக காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உட்காந்து இங்கேனக்குள்ளே கேமரா வச்சுட்டு இங்கேனக்குள்ளே நான் உட்காந்து எடுப்பேன். சில நேரம் இங்கேனக்குள்ளே நின்றுட்டு இந்த இடத்துல ட்ரைபாட் வச்சுருவேன். ட்ரைபாட் வைக்கும்போது பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா நல்ல க்ரீன்ஸாக இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் நான் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நின்று பேசுவேன். எனக்குள்ளே நின்று இங்கே ட்ரைபாட் வச்சு பேசும்போது பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக தெரியும், பார்க்க நல்லாவும் இருக்கும். ஆனால் என்ன இப்படி வச்சு நான் பேசுகிற ரொம்ப நேரம் அவாய்ட் பண்ணிடுவேன். எதனால அப்படின்னா, சுற்றி வீடாக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். சுற்றி வீடாக இருக்குது, பக்கத்து வீடு, எய்த்து வீடு, மாடி வீட்டில் இருந்து நான் வீடியோ எடுக்கும்போது சில நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4 பேர் நம்மளை வீடியோ பேசும்போது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய் உளர ஆரம்பிச்சிடும். சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியாது போயிடும். அந்த கூச்சத்தை தான் நான் பார்த்திங்கன்னா போக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். அதனால தான் வெளியே போய் விளாக் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த பயத்தெல்லாம் போக்கி ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த 2 லொக்கேஷன் தான், ஒன்று அவுட்டரில் உள்ள அந்த தோட்டம் ஏரியா, இன்னொன்று மொட்டை மாடி. இப்போ வெயிலாக இருக்குது, சாயங்காலம் காலையிலலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து என்னோடய ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே எப்படிலாம் வீடியோ எடுக்கிறேன்றதை பார்ப்போமா? நான் மொட்டை மாடி போயிட்டு வந்தோடனே எப்படி வேர்த்துருச்சுன்னு வாசலில் பார்த்திங்கன்னா என் செல்லக்குட்டி இருக்குது, அதே காமிச்சேன். என்னோடய செல்லக்குட்டி ஜூம் பண்ணி காட்டுறேன், பல்சர். இவனுக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆனிவர்சரி வரப்போகுது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் 3 வருஷம் ஆயிரும் என் கூட இணைஞ்சு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ வந்து ஸ்பெஷல் வீடியோ நான் மேக் பண்ணி போகிறேன், ஓகேவா? இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா வீட்டின் வாசல், நம்மளோட ஸ்டூடியோ ரூம். உள்ளே வந்தாச்சு. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு லிவிங் ரூம், ஓகேவா? இதில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட சாமி செல்ஃப் இருக்குது, அப்புறம் பீரோ இருக்குது, ஒரு சேரு, ஏர் கூலரு. பின்னாடி என்ன இருக்குது, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு மெத்தை.
இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் போட இடம் இல்லாதனால ஓரமாக சாத்தி வச்சுருக்கோம். நான் ஒரு நாள் யோசித்தேன், இந்த மெத்தையோட பேட்டர்ன் நல்லா இருக்கேப்பா, இதை பேக்ரவுண்டை யூஸ் பண்ணுன்னு சொல்லி தான் நான் இதை பேக்ரவுண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி தெரியும். ஃபுல்லாக பார்த்தா தான் ஓகே இது ஒரு மெத்தையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி, பட் அது யூஸ் பண்ணுறதில்ல. மற்றபடி துணிமணி, தையல் மிஷின் இருக்குது. அப்புறம் இங்கிட்ட ஒரு பீரோ, அப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னல் தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு லைட்டிங் ஆனது இயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நைட்டு நேரத்தில் நான் பொதுவாக அந்த ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தேன்னா சாயங்காலம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும். அப்படி பட்சத்தில் இந்த லைட்டான ஜன்னல் பக்கம் வந்து வெளிச்சம் வராது இல்லையா, அதுக்காண்டி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா மேலே ஒரு டியூப் லைட் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வயரை கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் இருக்கும், இங்கே போட்டாப்னா கரெக்டாக என் மூஞ்சிக்கு நேராக லைட் அடிக்கும். அது போக ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ரூமில் ஒரு டியூப் லைட் இருக்குது. ஸோ 2 டியூப் லைட்டையும் போட்டுட்டு நான் வீடியோ எடுக்கும்போது ஏதோ கொஞ்சம் மூஞ்சியில் வெளிச்சமானது தெரியும். ஸோ இதுதான் என்னோடய பேக்ரவுண்டு. கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டிருப்பேன். ஓகேவா, இந்த ஸ்டூலில் இப்படி உட்காந்துட்டு இப்படி தான் நான் பார்த்திங்கன்னா வீடியோ ஆனது பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் ட்ரைபாடு நான் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ட்ரைபாடு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடு தான், அமேசான் பேசிக் அப்படின்ற ஒரு ட்ரைபாடு. இது நான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 5.5 அடி வரும்னு நினைக்கிறேன். 5.5 அடியே போதுமானது. 5.5 அடிக்கு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஒரு 2 அடி தள்ளி போய் நின்றுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைபாடும் கூட. ஆக்சுவலாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன், அதோட பை லிங்க் என்னென்னு டீட்டெயில்டாக இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், உள்ளே போய் தேடணுன்னே பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபாட் வந்து நிற்கும், அப்படியே வெள்ளை சில்வர் கலரில். அந்த ட்ரைபாட் தான் நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கி, நானும் அதான் வாங்கினேன். அது வாங்கி ஒரு 3-4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு லூஸ் ஆயிரும், பிளாஸ்டிக் உடஞ்சி போயிடும், லோ குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சது பார்த்தீங்கன்னா சம்திங் 700 ரூபா, சம்டைம் ஆஃபர்லாம் 590 ரூபா 550க்குலாம் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட். நான் அது வந்து 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட பை லிங்க்கும் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க நண்பா. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற மைக்கு. ஸோ வீடியோ கிளாரிட்டி எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட ஈக்குவலண்ட்டான ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா மைக்கு தான். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதை கழட்ட முடியாது. இந்த போயா மைக் M1 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபாயோ 600 ரூபாயோ நினைக்கிறேன். லோக்கல் ஸ்டோர்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மைக் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு விவேக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுன்னா அவன் தான் பார்த்திங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ அவன்கிட்ட இருந்து தான் நான் இதை வாங்கினேன். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒத்துட்டு ஒரு 3 வருஷமாக பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இதோட பை லிங்க்கும் கீழே தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுற பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த இப்போ பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா ட்ரைபாட் ஸ்டிக்கு. எம்ஐலேருந்து வரக்கூடிய ட்ரைபாட், மினி ட்ரைபாட் ப்ளஸ் ஒரு செல்ஃபி ஸ்டிக்னே சொல்லலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்கு எனக்கு கலட்டி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், ப்ளூடூத்தில் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது வீடியோ கட் ஆகும், இல்லை வீடியோ எடுக்கணும் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி யூசேஜ் இருக்குது. நான் பெருசாக அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது இந்த 4 தான், இந்த ட்ரைபாடு, மைக்கு, அப்புறம் இந்த மினி ட்ரைபாடு. பேக்ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா மெத்தை. ஸோ அப்படியே கொஞ்சம் டயர்டாச்சு, நான் அப்படியே சாஞ்சிட்டு, ஏன்னா ஃபேன் வேறு போடக்கூடாதா, இங்கே பாருங்கள் ஃபேன் அமர்ந்து தான் கிடக்கும். ஏன்னா ஃபேன் போட்டோன்னு வச்சுக்கோங்க வாய்ஸில் வந்து சம் நாய்ஸஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதேமாதிரி டியூப் லைட்டு போட்டு ஃபேனை போட்டாலும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக அடிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால இப்படி வேர்த்து ஊற்றும். அப்புறம் துண்டை பக்கத்தில் வச்சுட்டு தொடச்சிட்டு அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கண்டினியூஸாக வீடியோ போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பயங்கரமான ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து இது 2 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் பக்கத்து சந்தில். அங்கேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இது இல்லை, ஒரு பச்சை கலர் ஸ்க்ரீனோ இல்லை ஒயிட் கலர் ஸ்க்ரீனோ யூஸ் பண்ணி நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடியோ டூர். ஸோ இந்த நான் காமிச்ச ப்ராடக்ட் முக்கியமாக ஒன்று சொல்ல மாட்டேன், கேமரா. நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போனால் இது எப்படி காட்டுறது, நான் அதில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். தனியாக வேணால் லேயர் ஆட் பண்ணுறேன். OnePlus 70 மொபைலை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இந்த ஒரு 8 மாதமாக இந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா
போக்கோ F1 அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போயும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் கேமரா கிளாரிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கினேன். மற்றபடி கேமரா கிளாரிட்டிலாம் அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பிகினியர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஒரு கேமரா வாங்கணும், ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு கேமரா வாங்குகிறேன், 360 கேமரா வாங்கினேன், இல்லை கோப்ரோ வாங்கணும், அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா காசு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த கேமரா வேணால் வாங்கலாம், எந்த ஃபோன் வேணால் வாங்கலாம். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போன ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இருக்கா போதும். அதுவே பார்த்தீங்கன்னா 40 மெகாபிக்சல் சம்திங் அப்படிலாம் இருக்குது, போதும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரூமுக்குள்ளே வீடியோ எடுக்கும் வேணால் கொஞ்சம் டல்லாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி மொட்டை மாடி பக்கத்தில் ஏதாச்சும் காலி இடம் இல்லாட்டி முன்னாடி ஏதாவது போர்ட்டிக்கோ இடம்லாம் இருக்குன்னா அங்கே வச்சு வீடியோ எடுக்கும்போது நார்மலாக 10,000 ஃபோனில் எடுக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். அப்புறம் பேசிக் ட்ரைபாடை பார்த்திங்கன்னா இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரேட்டு வந்து 700 300 ட்ரைபாட் இருக்குது. நான் ஏன் இதை சூஸ் பண்ண சொல்கிறேன்னா ஒரு 700 நம்மளால் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி வாங்கினீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 3 வருஷம் வரைக்கும் எனக்கு உழைச்சிருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், அந்த 300 ட்ரைபாட் வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மைக்கு பார்த்தீங்கன்னா போயா மைக்கு தான். ஏன்னா நார்மல் அந்த 1 மீட்டருக்கு மைக் இருக்கும், அது 200 250 இருக்கும். கூட ஒரு 400 போட்டு நல்ல ஒரு மைக்கை வாங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. நல்ல வயர் வேறு ஒரு 7 மீட்டருக்கு லென்த்தாக இருக்கும். ஸோ லாங்காக போய் வீடியோ எடுக்கனாலும் எடுக்கலாம், ஃபோனில் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கூட ஒரு 300 400 பொருள் வாங்காமல் கூட ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 400 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு சாரி. ஏன்னா இவ்வளோ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக ஒரு 600 வீடியோ போடுறதுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். தமிழில் பார்த்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்துட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி வேர்த்து விழுதுன்னு இதே மாதிரி தான் டெய்லி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் மூஞ்சை கழுவிட்டு வருவேன், இல்லை மூஞ்சை தொடச்சிக்கிட்டே வீடியோ போடணும். எப்படா ஃபேனை போடுவோம், எப்படா சட்டையை கழட்டி விட்டு எறிவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். வெயில் வேறு கொளுத்துதா, தேமா வீடியோ போட முடியாது. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி என்னோடய வேர்வையை ரத்தமாக சிந்தி உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுங்க. ஏன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றவங்க கொடுத்தவங்களையும் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எனக்கு சங்கட்டமாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 190% மேலான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எஃபெக்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த மக்களை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. மேற்கொண்டு இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.